தமிழக வழியில் திமுக ஆட்சிக்கு வராது என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அப்பாவு பனகுடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வெற்றி தோல்விகளை நாம் சமமாகவே பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதிய திரைப்படம் ஒன்றை காண வேண்டும் என்ற மோகத்தில் மக்கள் எப்படியாவது டிக்கெட் வாங்க முயற்சிப்பதை போல ஒரு மாயை போன்ற சூழலில் தாவேகாவுக்கு வாக்குகள் விழுந்துள்ளதாக தெரிவித்தார். ரீல்ஸ்கள் மூலம் தவறான செய்திகளை பரப்பி தாவேகா ஆட்சிக்கு வந்ததாக அப்பாவு கூறினார். அவங்க எந்த உறுதிமொழியும் கொடுத்து வரல. ஒரு ரீல் தயார் பண்ணாங்க 300 கோடி ரூபாய் செலவுல. தினம் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் மூலமும் தயார் செய்து முழுமையாக உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுத்தார்கள். எக்கச்சக்கமான பணிகளை செய்தாலும் மக்கள் வெற்றி வாய்ப்பை தர அவருக்கு தயக்கம் காட்டினாலும் தொடர்ந்து மக்களோடு இருப்போம், மக்களுக்காக உழைப்போம். மக்களை சந்திக்காமல் குறுக்கு வழியில் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன். மற்ற கட்சிகளுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பாவு, காக்ரோச் இளைஞர் கூட்டம் மிக விரைவில் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார். இலையையும் தாமரையையும் இந்த காக்ரோச் சாப்பிட்டு முடித்துவிடும் என்று தோன்றுகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் காக்ரோச் போடும் இரைச்சலில் விசில் சத்தமும் காணாமலேயே போய்விடும் என்றும் அப்பாவு பேட்டியளித்தார். வேலை இல்லாத இளைஞர்களை கொச்சைப்படுத்தி பேசியதின் பயனாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்து இளம் தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் இப்போ கூடுவதை பார்த்தால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, மிக விரைவிலேயே இலையையும் தாமரையும் சாப்பிட்டு முழுக்க அந்த காக்ரோச். அதே போல அது போடுற இரைச்சல் இருக்குல்ல, அந்த இரைச்சல்ல விசில் சத்தம் காணாமலே பெரும்புது.